உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். அசாதிரியமான ஆதிக்க சக்தி படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையான ராஜயோகம் பெற்றவரும் என்றும் பேரறிஞராய் ராஜாவாய் வாழ ராஜயோகம் பெற்ற சிம்மத்து உய்த்த சிங்கங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பிரியமான சகோதர சூழலே, பொதுவாகவே சூரிய பகவான் என்று அழைக்கப்படும் ஆத்மகாரன், சம்பாத்தியக்காரன், பிதிர்காரை என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு, அதாவது காலப்புருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிலேயே சூரியன் ஒளிக்கிரகம் ஆட்சி பெறுவது மிக பெரும் ராஜயோகமாகும். இந்த ஜாதக மத்திய வயதுக்கு மேல், அதாவது 49 வயதுக்கு மேல் நாடாளும் ராஜயோகம் பெறுவார்கள். ஸ்திர சொத்தை அதிகம் பெற்றிருப்பார்கள். தந்தைவழி சொத்தையும் அதிகம் பெற்றிருப்பார்கள். சுய சம்பாதியத்தால் மத்திய வயதிக்குள் சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றிருப்பார்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை அசைக்கும், உள்ளங்கையால் அசைக்கும் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள். அரசியலை மிக பெரும் தந்திரியாகவும் மிகப்பெரிய விவிஐபி நட்பு பெற்று அமைச்சர்களுடன், ஏன் மிகப்பெரிய பெரும் தொழில் அதிபர்களுடன் மிகவும் நட்பு எதிர்க்கும் மிக பெரும் தனவந்தரா வெறும் ராஜாவா இருப்பார்கள். இவர்களை வெல்ல எவரும் முடியாது. ஏனெனில் காலபுருஷனுக்கு 5வது ராசி ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி. அந்த இடத்தில் ஆவணி மாதத்தில் சூரிய உட்கார்ந்திருப்பது ஆட்சி பெறும் ராஜயோகமாகும். இதனால் இந்த சிம்மராசிக்கு ஆவணி மாதத்தில் பிறந்தவர் ஆதிக்கம் பிறந்தவர்களாலும் நாடாளும் மன்னவராகவும் பேர் புகழ் பெற்ற தனவந்தராக உலகம் பெற்ற உத்தமராக உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் வெளிச்சம் போன்றவரால் சிம்மத்தில் ஸ்திரராசியில் உதித்த சூரியன் உதித்த நல்லவர்கள், வல்லவர்கள், என்றும் அமானுஷ்யமான ஆதிக்க சக்தி படைத்தவர்கள், முருகப்பெருமானின் பேரருள் பெற்றவர்கள், ஆஞ்சநேய பெருமானின் அணுக்கரு பெற்றவர்கள், ஸ்ரீ ராமதேவரின் அருள் பெற்றவர்கள், ஸ்ரீ சமயபுரத்தார் அருளாசி பெற்றவர்கள் தான் சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள். பிரியமான சகோதர சூழலை, இப்படி சிம்மத்தில் சூரியன் உட்காருவது 5 குடி 5லே ஆட்சி பெறுவது காலபிரசனுக்கு 5 பூர்வ புண்ணியம் அனுபவிக்க பிறந்தவர். மூதாதிரி சுத்த சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர். இப்பவியின் ராஜயோக கர்மாக்களை அனுபவிக்க பிறந்தவர். இந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவர். பழமை விரும்பிகளாக இருப்பார்கள். மூதாதிரி குலதெய்வத்தின் அருளாசி அதிகம் பெற்றவராக இருப்பார்கள். குழந்தைகளுக்கும் நல்லது செய்யும் ஆதிக்க யோகம் படுத்தவர்கள். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசியில் ஸ்திரராசியில் சூரியன் இருந்தால் பெரும் சம்பாத்தியக்காரனாகவும் மாபெரும் புகழ் பெற்றவராகவும், ஏன் மிக பெரும் தலைவராகவும் வரும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள்.